ஒரு காலத்துல நெல்லைச்சீமையில ஒரு கிழக்கத்தி ஊர்ல கண்ணன்னு ஒரு இளவட்ட விவசாயி இருந்தான்பா. அவனுக்கு சொந்தமா ஒரு குட்டியூண்டு நிலம் கிடந்துச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? அது பூரா சம்மன் பூமி. அதனால எம்புட்டு அள்ளுனாலும் எதை விதைச்சாலும் ஒண்ணுமே உருப்படியா விளைய மாட்டேங்குது. கண்ணன் தன்னோட கஷ்டத்தை பத்தி அப்பப்போ மற்றவங்க கிட்ட பேசுவான். அவங்கள சில பேரு, இல்லே கண்ணா, உன்னோட பூமி ஏதோ சாபங்கேடுபட்டு போச்சுல, இம்புட்டு கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் கெடாது, உன் உழைப்ப வீணாக்காத என்று இறக்கி பேசுவாங்களாம். ஒரு நாளைக்கு கண்ணன் ரொம்ப மனசு வதங்கி போயிட்டான். எல்லாருமே என்னோட நிலம் வெத்து நிலம்னு சொல்லிட்டாங்க. நாமளும் வேற யாருடைய நிலத்திலேயாவது கூலிக்கு வழக்க போயிடலாமான்னு நினைச்சு அவனுக்கு மனசு பாரமா இருந்துச்சு. அப்ப அவனுடைய பாசக்கார அம்மா அவனை பார்த்து, எலே கண்ணா, எல்லாரும் சும்மாவா சொன்னாங்க, முயற்சி திருவினையாக்கும்னு. உன் உழைப்ப நீ நம்பல, மற்றவங்க பேச்சை கேட்டு உன் நிலத்தை உதறிட்டு போனா அது எந்த காலத்திலையும் உனக்கு சோறு போடாது. நீ ஒரு வித்தியாசமான பயிரை வச்சு ஒரு வாட்டி பாருலே, வெறும் பேச்சை கேட்காம நீ முயன்றா எதையும் சாதிக்கலாம் என்று நிறைய நம்பிக்கை கொடுத்தாங்க. அம்மாவோட பேச்சை கேட்ட கண்ணனுக்கு புது தெம்பு வந்துருச்சு. சரி, ஒரு வாட்டி பார்த்துருவோம் இன்னும் உறுதியா நினைச்சான். தன்னோட செம்மண் மண்ணுக்கு ஏத்த பயிராய் இருக்கும்னு நினைச்சு அவன் வேர்க்கடலையே விதைக்க முடிவு செஞ்சான். விதைச்சதுக்கு அப்புறம் கண்ணன் சும்மா இருக்கல, அல்லும் பகலும் வெயில்ல நின்று பாடுபட்டான். மற்ற பயிர்களை போல அதிகம் தண்ணி தேவையறாத வேர்க்கடலைக்கு அவன் கவனமா தண்ணி பாய்ச்சினான். களைகள் முளைக்காம அதை வேரோட புடுங்கி போட்டான். செம்மண்ல வேற ஆழமா போய் செடி செழிச்சு வளர அவன் முழு உழைப்பையும் கவனத்தையும் கொடுத்தான். கொஞ்ச மாசத்துக்கு பிறகு அறுவடை நாள் வந்துச்சு. மற்ற விவசாயிங்க ஆச்சரியப்பட்டு பார்க்க கண்ணனோட நிலத்துல தங்க நிறத்துல நிலக்கடலை காய்ச்சி தொங்குச்சு. அந்த வேர்க்கடலை ரொம்ப ருசியாகவும் தரமாகவும் இருந்ததால சந்தையில் அதுக்கு எக்கச்சக்கமான விலை கிடைச்சது. கண்ணன் நல்ல லாபம் பார்த்தான். மற்றவங்க பேச்சை கேட்காம தன்னோட அம்மாவோட நல்ல வார்த்தையை கேட்டு விடாமுயற்சியோட உழைச்சதுனால தான் அவனுக்கு இந்த பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. அவன் அந்த ஊருக்கு முன்னால நின்று ரொம்ப சந்தோஷமா, நான் மற்றவங்க பேச்சை கேட்டு உழைக்காம போயிருந்தா இன்னைக்கு நான் ஏழையாத்தான் இருந்திருப்பேன், என்னோட முயற்சி தான் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்துச்சு என்று பெருமையோட சொன்னான். இதுல இருந்து தெரிஞ்ச நீதி, எவ்வளவு கஷ்டமான நிலைமையா இருந்தாலும் மனசை தளர விடாம உழைப்ப மட்டும் விட்டெறியாம இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எல்லோரும் கடினமா உழைங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி.